إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد الله நடிகார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருள் புரிந்த இந்த மார்க்கத்திலே நாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களுக்கு நிறவகையான துன்பங்கள் இந்த உலகத்தில் அவனை அடைவது என்பது அல்லாஹ் எழுதின ஒரு விதியாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அல்லாஹ் நடிகார்களே, ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் தனக்கு ஒரு மிக பெரும் ஒரு சோதனை, ஒரு மிக பெரும் ஒரு பிரச்சனை என்று இருக்கும் என்றால், முஸ்லிம்களுக்கு அதுவும் மனிதர்களுக்கு என்று சொல்ல போனால் அது நோய்வாய்ப்படுவது. இந்த நோய்வாய்ப்படுவது என்பது அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். மனிதன் நோயுற்றுவான், மனிதனுக்கு நோய் என்பது ஏற்படும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு தான் மனிதர்களை படைத்துள்ளான். ஆனால் அந்த நோயை எவ்வாறு நாம் பார்க்கிறோம், அந்த நோயை எவ்வாறு நாம் அணுகுகிறோம், அந்த நோய்க்கான தீர்வை எவ்வாறு நாம் நோக்கி நகர்கிறோம் என்பதை ஒரு முஸ்லிம் சரியான விஷயத்திலே சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை, அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ ஹலகத் தாஅ வத்-தவா ஃபததாவு ஃபலா ததாவு பில் ஹராம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் நோயை, அதாவது நோயையும் படைத்தான், அந்த நோய்க்கான நிவாரணியையும் படைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயை எவ்வாறு படைத்தானோ, நோயை எவ்வாறு மனிதருக்கு இருக்கிறதோ, அந்த நோய்க்கு நிவாரணி, அந்த நோய்க்கான மருந்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த நோய்க்கான மருந்தை, அந்த நோயை குணப்படுத்துவதற்கான செயல்களை நீங்கள் செய்யுங்கள். தடுக்கவில்லை. ஆனால் எதை தடுத்தார்கள்? ஹராமை கொண்டு, மார்க்கம் தடை செய்ததை கொண்டு அந்த நோயை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், குணப்படுத்த நினைக்காதீர்கள், குணப்படுத்த முயலாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி அதை நோக்கி நகர்ந்தாலும் அல்லாஹ்வின் அடியார்களே அது குணமாக ஆகாது, அது ஒரு நிவாரணியாக அமையாது. ஏனெனில் அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறைக்கு மாற்றமாக இருக்கிறது. அதே சமயம் இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை தவக்குல், அல்லாஹ்வின் மீது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ்வின் அடியார்களே, நோயின் நிவாரணி யாரிடம் இருக்கிறது? ஃபைதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன். அல்லாஹ் இதை தான் குர்ஆனிலே சொல்கிறான், நான் நோயுற்றால் அந்த நோயை சரி செய்பவன் அல்லாஹ், ஃபஹுவ யஷ்ஃபீன். இந்த அடிப்படை கொள்கை ஒரு முஸ்லிமிடம் தெளிவாக ஆணித்தனமாக தன்னுடைய மனதில் பதிவிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது மாபெரும் பிரச்சனையாக அமையும். அல்லாஹ்வின் அடியார்களே, எத்துணை
எத்தனை மருத்துவமனைகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியை அடைந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய ஊசிகள், பெரிய பெரிய மருந்துகளை அவர்கள் கண்டுபிடித்தாலும் சரி, இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி ஏதும் நடப்பதில்லை. அதுதான் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர், இன்னல்லாஹ் ஹலகத்தாஅ வத்தவா. நோயையும் அல்லாஹ் தான் படைத்தான், அந்த நோய்க்கான மருந்துகளையும் அல்லாஹ் தான் படைத்தான். அந்த மருந்துகளை படைத்தவனை சார்ந்திருக்க வேண்டுமே தவிர எதை சார்ந்திருக்க கூடாது? மருந்துகள் மீதோ அல்லது அந்த மருந்தை உட்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு மருத்துவரை மீதோ நாம் சார்ந்திருக்க கூடாது. அல்லாஹ் நடிகார்கள் நமக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வியல் முறையை அதன்பால் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்கள் போல் அல்ல, கொள்கை இல்லாதவர்கள் அல்ல. எந்தெந்த விஷயத்திற்கு எவ்வாறு நம் கொள்கையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், உங்களுடைய ஈமானுடைய விஷயத்தில் மருத்துவத்துறையில் கோட்டை விட்டு விடாதீர்கள். அதுவும் அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் தான் நடக்கிறது. அல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஏதேனும் இந்த உலகத்தில் நடைபெறும் என்று நாம் நினைக்கிறோமா? அதனால் தவக்குலை அல்லாஹ்வின் மீது வையுங்கள், அல்லாஹ்வின் மீது சார்ந்திருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான நோய்க்கு நிவாரணை செய்யக்கூடிய எந்த முறைகளாக இருந்தாலும் அது அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அதற்கு நிவாரணி. இந்த உறுதி நம்மிடம் இருக்க வேண்டும். இன்னும் சொல்கிறார்கள் உலமாக்கள், நோய்க்கு ஒருவர் மருந்தளிக்கிறார், ஒரு மாத்திரையை முழுங்குகிறார் என்றால் அந்த மாத்திரை என்னை சரி செய்யும், அந்த மாத்திரை என்னை சரி செய்யும் என்று நினைத்தால் கூட அது இணை வைப்பிட கொண்டு போய் விடுகிறது என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். எப்படி மாத்திரை சரி செய்யும்? அந்த மாத்திரை ஒரு காரணி. நாம் எடுத்துக்கொள்ளிய மருந்துகள் ஒரு காரணியை தவிர அதுவே நம்மை நிவாரணை செய்யாது. அல்லாஹ் நடிகார்களே, அந்த நிவாரணை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது என்ற அந்த எண்ணம் நம்மிடம் இருக்க வேண்டும். மருத்துவத்துறை என்று வந்து விட்டால் அல்லாஹ்வை மறந்து விடுவதா? மருத்துவமனை சென்று விட்டால் எத்தனை பேர் என்று இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மருத்துவர்களையே சாடி இருப்பது, மருத்துவர்களையே சார்ந்து இருப்பது, அவர்கள் நினைத்தால் தான் சரி செய்வார்கள், நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும். இவரிடம் சென்றேன், சரியாகிவிட்டார், சரி பண்ணிவிட்டார், முடித்து விட்டார், நிறுத்தி விட்டார், கடித்து விட்டார் என்று ஏதாவது ஒரு மருத்துவரை சென்று பார்த்தோம் என்றால் அந்த மருத்துவரை புகழ்ந்து தள்ளுகிறோம் என்ற பெயரில் கடைசியில் சார்ந்திருக்கக்கூடிய அடிப்படை கொள்கையிலே தவறிழைக்கக்கூடிய ஒரு நிலையில் என்று முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நடிகார்களே, இன்னல்லாஹ ஹலகத்தாஅ வத்தவா, அல்லாஹ் தான் படைத்தான், அந்த நிவாரணையும் அல்லாஹ் தான் படைத்தான். அதனால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மருத்துவத்துறையில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் இருக்கிறது. அது என்ன? நோய்க்கு நிவாரணி என்ற பெயரில் நிவாரணி என்ற முறை இரண்டு வகை இருக்கிறது மார்க்கத்தில். ஒன்று, இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த மருத்துவத்துறையில் மருந்துகளை வெளிப்படையாக எடுத்துக்கொள்வது. அது எப்படிப்பட்ட மருந்தாக இருக்கட்டும், அந்த மருந்துகளை எடுத்து உட்கொள்வது. எடுத்துக்காட்டாக மாத்திரைகள், ஊசிகள், இது எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த கல்வியை கற்றுத்தர அந்த கல்வியை கொண்டு மருத்துவர்கள் அல்லது ஒரு சாரார்கள் உருவாக்குவது. இதை விட ஒரு பெரிய மருத்துவத்துறை, இதை விட ஒரு பெரிய நிவாரணி முறையை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த மார்க்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் மறந்து விட்டோம். இதை முஸ்லிம்கள் இன்று எண்ணி பார்ப்பதில்லை. அது என்ன? அதுதான் ருக்யா. மார்க்கமாக அல்லாஹ் இறக்கின இந்த குர்ஆனை அவனுடைய பேச்சை கொண்டு, இந்த குர்ஆனை கொண்டு ஓதி நமக்கு நாமே நிவாரணையை தேடிக்கொள்வது. இதை மறந்துவிட்டோம். ஏன் மறந்துவிட்டோம்? அது மாத்திரை இல்லை என்பதாலா? ஏன் இல்லை? ஏன் ஒரு ஊசியின் மேல் வைக்கக்கூடிய அந்த தவக்குல், ஊசியின் மேல் வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அல்லாஹ்வின் குர்ஆனில் இல்லாமல் போய்விட்டதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆவில் இல்லாமல் போய்விட்டதா? அப்படிப்பட்ட சமுதாயமாக மாறிக்கொண்டு வருகிறோமா? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஊசிகள், இந்த மருந்துகள் இதெல்லாம் இருக்கின்றது, இது நோய் நிவாரணை தருகிறது என்பதை மாற்றுக்கருத்து அல்ல. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோய்க்கு நிவாரணை முறையை குர்ஆனிலே இறக்கியிருக்கிறான். இந்த குர்ஆன் ஒரு ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இந்த குர்ஆன் ஷிஃபாவாக, நோய்க்கு நிவாரணையாக இருக்கிறது. அது எந்த ஆயத்தாக இருக்கட்டும், அது எந்த வசனமாக இருக்கட்டும், குர்ஆன் என்றாலே ஷிஃபா.
குர்ஆன் என்றாலே நோய் நிவாரணி. இதை எத்தனை பேர் நம் வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்தியிருக்கிறோம்? எப்படி? குர்ஆன் என்றால் நம் ஊருக்குள் சொல்வது போல் பேய் பிடித்து விட்டால் குர்ஆன் ஓதுங்கள், ஜின்னு பிடித்து விட்டால் குர்ஆன் ஓதுங்கள். குர்ஆன் ஓதுவது என்பது அதற்கான ஒரு நோய் மட்டுமா? அந்த நோய்க்கான நிவாரணி மட்டுமா குர்ஆன் என்பது? அல்லாஹ் இறக்கின குர்ஆன் எப்பேற்பட்ட நோய்க்கும் மருந்தாக இருக்கிறது என்பதை முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனுடைய அந்தஸ்தை ஒரு முஸ்லிம் ஒரு சமுதாயம் மறந்து விட்டது என்றால் இவ்வாறு தான் நாம் இந்த குர்ஆனை நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வெறுமன ஜின்னு பிடித்து விட்டால், அது பிடித்து விட்டால், இது பிடித்து விட்டால் என்றால் குர்ஆன் அப்படியா? குர்ஆனின் அந்தஸ்து அங்கேதான் இருக்கிறதா? அல்லாஹ் நடிகார்கள், இந்த குர்ஆன் ஷிஃபா அனைத்து வகையான நோய்க்கும், உடல் ரீதியான நோய்க்கும், மன ரீதியான நோய்க்கும், உளவியல் ரீதியான நோய்க்கும், அனைத்து நோய்க்கும் நிவாரணியாக குர்ஆன் இருக்கிறது. மருந்துகள் பலவேறாக எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் குர்ஆன் அனைத்து நோய்க்கும் மருந்தாக இருக்கிறது என்பதை முஸ்லிம் சமுதாயம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நடிகார்களே, இதை சிந்திக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆக்கள் மாபெரும் நோய் நிவாரணிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்கே செல்கிறது நம் சமுதாயம்? நோய் என்று வந்துவிட்டால் டாக்டர், ஜுரம் என்று வந்துவிட்டால் ஊசி, ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் அல்லாஹை நினைக்கிறோமா? ஓதி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லுங்கள், அதை பற்றி இங்கே நாம் பேசவில்லை. ஆனால் மருத்துவமனை மட்டும்தான் இதற்கு நிவாரணை என்று நினைப்பதுதான் பிரச்சனை. ஒரு மருத்துவர் தான் சரி செய்து விடுவார், அல்லாஹ்வை மறந்து விடுவது என்பது பெரும் பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் சமூகமே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. இந்த விஷயத்தில் பொடுபோக்கு கூடாது. நோய் என்று எந்த வகையான நோயாக இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட நோயாக இருக்கட்டும், முதலில் அல்லாஹ்விடம் அந்த நோய்க்கான நிவாரணியை தேடுங்கள். குர்ஆனை எடுத்து நாம் ஓத வேண்டும், அதன் மூலியமாக அந்த நிவாரணியை தேட வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை உண்மையாக நிவாரணியாக, நோய்க்கான மருந்தாக, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளை நோய்க்கான மருந்தாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரியட்டும். அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் புரிந்துணர்வையும் கொடுக்கக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. هذا ما أقول لكم وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த நோய் நிவாரணிக்கு ஓதுவது என்பது, ருக்யா என்பது ஒரு ஏதோ என்று நம்மை சுற்றிக்கூடிய ஒரு மாயை போல இருந்து கொண்டிருக்கிறது. முதலில் இந்த ருக்யா என்றால் என்ன? ருக்யா என்பது ஒன்றுமல்ல, தெரிந்து கொள்ளுங்கள். ருக்யா என்ற வார்த்தை வந்துவிட்டால் ஏதோ முஸ்லிம் அல்லாதவருடைய அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பழக்கங்களை போல் உள்ள ஒரு விஷயம் அல்ல. ஓதி பார்ப்பது, மந்திரம் ஓதுவது, கூட்டு வாருங்கள், அங்கே செல்லுங்கள், இங்கே செல்லுங்கள் அல்ல, இது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வழியாக சஹாபாக்கள் இப்பேற்பட்ட வழியில் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே. மாறாக ஒவ்வொரு முஸ்லீமும் தத்தமது வழியிலே அவனுக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கு அவரவர்கள் ஓதிக்கொள்வதாகவே சாலச் சிறந்ததாக இருக்கிறது என்பதைத்தான் மார்க்கம் சொல்கிறது. குர்ஆன் முழுவதுமாகவே ஓதி பார்க்க வேண்டிய ஒரு வசனங்களாகத்தான் இருக்கிறது. அது எதை எடுத்து நீங்கள் ஓதினாலும் நலனாகவே இருக்கிறது. அதிலும் முக்கியமாக அல்லாஹ்வின் தூதர் ஒரு சில ஆயத்துக்களை, ஒரு சில சூறாக்களை தஃதீல் செய்திருக்கிறார்கள், முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள், இதை கொண்டு நீங்கள் ஓதுங்கள் என்று. எடுத்துக்காட்டாக குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று இந்த 3 சூறாக்களை ஓத அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் ஓதி பார்த்து சொல்கிறார்கள். அதை கொண்டு நோய் நிவாரணை தேட முடியுமா? நிச்சயமாக தேட முடியும். அதுதான் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான் இந்த மார்க்கத்தில். அதே போலத்தான் ஆயத்துல் குர்சி, குர்ஆனிலே மகத்துவமான ஒரு ஆயத் என்றால் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்ற அந்த ஆயத், அந்த மாபெரும் ஆயத். அதே போலத்தான் சூரத்துல் பக்ராவிலே இறுதி 2 அத்தியாயம்
ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய வசனம், இதிலும் காட்டிலும் சூரத்துல் ஃபாத்திஹா, நமக்கு தெரிந்த சூறாக்கள், அவ்வளவு இலகுவான சூறாக்களை ஓதக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னொரு ஒருத்தவரிடம் ஓதி பார்க்க செல்லலாமா என்று கேட்டால் மார்க்கம் இதை தடை பண்ணவில்லை, இதை ஹராம் என்று சொல்லவில்லை. ஆனால் நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன விஷயம் இருக்கிறது? ஓதி பார்க்கக்கூடியவர், உங்களுக்கு ஓதி தரக்கூடியவர், ஏன் அந்த நிலைக்கு முதலில் ஏன் வருகிறீர்கள்? விஷமத்தனமான எண்ணம் நம்மிடம் இருக்கக்கூடாது. என்னால் ஓத முடியாது, நான் ஓதினால் அல்லாஹ் என்னை குணமாக்க மாட்டான் என்று அல்லாஹ்வின் மீது தப்பெண்ணம் கொள்வது, கெட்டெண்ணம் கொள்வது, தீ எண்ணம் கொள்வது என்றால் இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களை விட உங்களுக்கு யார் நன்றாக ஓத முடியும் உங்களுடைய நோய் நிவாரணைக்கு? அல்லாஹ்வின் அடியார்களே, ஓத தெரியாதவர், ஓதக்கூடிய விஷயத்தை புரியாத ஒரு மனிதர், அவருக்கு யாராவது மிஸ்கீனாக இருப்பார், அவருக்கு யாராவது ஓதிவிட்டால் அது நலம், அப்படி சென்றால் என்றால் தவறில்லை. ஆனால் ஓதி செல்லக்கூடிய மனிதர் சரியான கொள்கையுடையவராக இருக்க வேண்டும், சரியான கொள்கையுடையவராக இருக்க வேண்டும். எப்படி? அவர் முதலில் இணை வைக்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவராக இருந்தால் தர்கா வழிபாடுகளையும் கபரு வணக்கங்களையும், அல்லாஹ்விற்கு கேட்க வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும், அல்லாஹ்விடம் மட்டுமே பாதுகாப்பு தேட வேண்டும் என்று நபிமார்கள் தங்களுடைய உயிர் போற நேரத்திலும் வணக்க வழிபாடுகள் செய்த அந்த மாபெரும் வணக்கங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக மண்ணிலே புதைந்திருக்கக்கூடிய தர்காக்களில் சென்று கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட மனிதர்கள் ஓதுவதற்கு என்ன தகுதி படைத்திருக்கிறார்கள்? எவ்வாறு அல்லாஹ் அதை குணமாக்குவான்? இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, சலாமத்துல் இஅ்திகாத், அவருடைய கொள்கை சுத்தமான சரியான அல்லாஹை வணங்கக்கூடிய, அல்லாஹுக்கு இணை வைக்காத, அனாச்சாரங்கள் விதத்துகள் இல்லாத தெளிவான கொள்கையுடைய மனிதராக இருந்தால் செல்லலாம். அதுவும் அந்த தேவை இருந்தால். இன்னும் சொல்கிறார்கள் உலமாக்கள், ஏன் மற்றவர்களை விட நமக்கு நாமே ஓதுவது சிறந்ததாக இருக்கிறது என்பதை உலமாக்கள் பட்டியலிடுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அந்த பட்டியலில் நாம் பார்த்தோம் என்றால் மிக விஷயங்கள் இருக்கிறது. ஏனெனில் முதலில் அது என்ன, ஏன் நமக்கு நாமே ஓதுவது சிறந்ததாக இருக்கிறது? இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு தான் நோய்க்கு நிவாரணத்தை தமக்கு தாமாக ஓதிக்கொள்வார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்கு ஓதிக்கொள்வார்கள். எங்கேயும் யாரும் எந்திரித்து செல்ல மாட்டார்கள். ஒருவரிடம் நீங்கள் ஓதிவிடுங்கள், நீங்கள் ஓதிவிடுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அந்த ஒரு ஏற்பாடு இருக்கும் பொழுது என்ன ஆகிவிட்டது என்று கேட்கும் பொழுது இவ்வாறு ஆகிவிட்டது என்றால் உடனடியாக அந்த இடத்தில் ஓதுவார்கள். ஆனால் அதுவே ஒரு ஆரம்ப பழக்கமாக எல்லாருமே ஒரு இடத்திலே ஒருவரிடம் சென்று சென்று ஓதக்கூடிய நிலையை அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தரவில்லை. மாறாக அவரவர்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற பழக்கத்தை தான் அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அவ்வாறுதான் தாபீன்களும் ஆட்டெடுக்கப்பட்டார்கள். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், நாமே நமக்கு ஏன் ஓதிக்கொள்ள வேண்டும்? ஏனெனில் அதுதான் நம்முடைய தவக்குல், அந்த வணக்க வழிபாடு, அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்கிறோம், அந்த வணக்க வழிபாடு உறுதியாகும். எப்படி? நான் கேட்டால் அல்லாஹ் என்னை குணமாக்குவான், அந்த எண்ணம் வரும். நான் கேட்டால் நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவில்லை, அல்லாஹ்வை நான் வணங்குகிறேன், நான் ஓதினால் அல்லாஹ் எனக்கு குணம் தருவான் என்ற அந்த எண்ணம் ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எல்லாத்திற்கும் மற்றவர் என்பது இஸ்லாம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இந்த அடிப்படையும் தகர்க்கும் விதமாக இருக்கிறது. எல்லா நேரத்திலும் மற்றவரை சார்ந்திருப்பது அல்லாஹ்வின் அடியார்களே. அதனால் நமக்கு நாமே ஓதிக்கொள்வதுதான் சிறந்ததாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மூன்றாவதாக கூறுகிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நாம் ஓதவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் நமது சொந்தக்காரர்கள், மற்றவர்கள் எங்கேயோ ஒருவரை செல்வதற்காக ட்ரெயினை பிடித்து பஸ்ஸை பிடித்து காசை செலவு பண்ணி அவருக்கு எவ்வளவு பணத்தை கொடுத்து செல்வதற்கு பதிலாக உங்கள் மீது அக்கறை உடையவர், உங்கள் மீது நலம் நாடி உங்களை நலம் விரும்பியவர், உங்களுடைய சொந்தக்காரர்களை கொண்டு உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு ஓதிவிடலாம், தவறில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் முஸ்லிம்கள் நாம். இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமான விஷயம், பாரக்கல்லாஹ், அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதுதான் நமக்கு இலகுவாக மார்க்கம் ஆக்கி தந்திருக்கிறது.
உடனடியாக ஓதி பார்ப்பது என்றாலே மற்றவர்கள், ஓதி பார்ப்பது என்றாலே மற்றவர்கள். அவர் அந்த ஊரிலே ஒருவர் இருக்கிறார், இந்த ஊரிலே அவ்வாறு இருக்கிறார், அங்கே நாம் சென்றால் நமக்கு சரியாகிவிடும், இங்கே நாம் சென்றால் நமக்கு சரியாகிவிடும், அவர் போட்டு பார்ப்பார். இது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, இது மார்க்க பண்பாடு அல்ல, அல்லாஹ்வின் தூதரின் வழிமுறை அல்ல என்பதை முஸ்லிம்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது, அல்லாஹ்வின் அடியார்களே. அதனால் நோய்க்கு நாம் நிவாரணை தேடினாலே போதுமானது. நாம் ஓதுவதாக சிறந்ததாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, ஓதுவது என்றால் ஓதி நம்முடைய வாயால் எந்த ஒரு வசனத்தை ஓதி ஊதிவிடலாம், அல்லது தண்ணீரிலே ஊதி அந்த தண்ணீரை குடிக்க வைக்கலாம், அல்லது ஜம்சம் தண்ணி கிடைத்தால் அது இன்னும் சாலச் சிறந்ததாக இருக்கிறது, அல்லது தேன் இருந்தால் தேனும் பயன்படுத்தி அந்த தேனிலே ஓதி இதை குடியுங்கள் என்று சொல்லலாம். வலி இருக்கக்கூடிய இடத்திலே ஓதி அந்த கையை அந்த இடத்திலே வைக்கலாம். என்ன வேணாலும் செய்யுங்கள், ஓதுங்கள், ஓதி அதை ஊதி விடுங்கள், அவ்வளவுதான். ஷிஃபா என்பது அல்லாஹ்விடம், இது என்பது காரணிகள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. சத்திய இந்த வழிமுறையை இந்த வழி அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹுடைய குர்ஆன், அல்லாஹுடைய வேதம், அல்லாஹ் இறக்கின வழிமுறைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்க போதனைகளை தாண்டி இது எதுவும் எனக்கு நிவாரணை தராது. உலக விஷயமாக, அதாவது நம் கண்ணால் பார்த்து மாத்திரை ஊசிகள் இதுதான் எனக்கு நிவாரணை, இது மட்டுமே நிவாரணை தரும், இதையே நான் சார்ந்திருப்பேன் என்று ஒரு முஸ்லீமுடைய மனநிலை இருந்தது என்றால் அந்த மனநிலை மாற்றப்பட வேண்டிய மனநிலையாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மறுபடியும் சொல்கிறோம், மருத்துவம் என்பதை மார்க்கம் தடை செய்யவில்லை. மருத்துவம் என்பது தேவையான ஒரு விஷயம் என்பதில் மார்க்கம் எந்த இடத்திலுமே சொல்லவில்லை. ஆனால் அந்த மருத்துவம் தான் எனக்கு அனைத்தும், அதுதான் என்னை குணப்படுத்தும், அல்லாஹை மறந்து வாழ்ந்தோம் என்றால் இந்த இடத்திலே இது ஹராமாகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட உண்மையான அல்லாஹ்வின் குர்ஆனை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களாக, அந்த குர்ஆனை கொண்டு நம்முடைய நோய்க்கு நிவாரணை தேடக்கூடியவர்களாக, சரியான முறையில் அல்லாஹ்விற்கு தவக்குலை வைத்து நாம் மருத்துவத்தினுடைய தேவையை நாம் பூர்த்தி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.